ராம ரவிக்குமார் சார் வணக்கம் சார். இது உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, ஆனாலும் இதை நான் கேட்கிறேன் சார். இந்த நாட்டினுடைய வருவாயை அதிகப்படுத்துவதற்காக நேஷனல் பைப்லைன் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பதன் மூலமாக, அந்த ஷேர்ஸை கொடுப்பதன் மூலமாக வருவாயை அதிகப்படுத்துவது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது. அது முழுக்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட்ல மைனாரிட்டி அஃபேர்ஸ்னுடைய மினிஸ்டர் மரியாதைக்குரிய திரு கிரண் ரிஜிஜு பேசும்போது சொன்னாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை முறைப்படுத்துவதன் மூலம், சரியாக நிர்வாகம் செய்வதன் மூலமாக இந்த நாட்டையே மாற்றிவிட முடியும், தேசத்தையே மாற்றிவிட முடியும்னு சொன்னாரு. இப்ப இவர் சொல்றாரு இல்ல, இது ஒரு கொடையாக கொடுத்த ஒரு சொத்தை வைத்து நீங்க அதை எப்படி நீங்க தானமாக கொடுத்த ஒரு சொத்துக்களை வச்சு எப்படி நீங்க அவ்வளோ ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணுங்கன்ட்டு அவ்வளோ செய்ய முடியுமா சார்? நான் எனக்கு முன்னாடி பேசுறவங்க பதில் சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஷேர் சம்பந்தமான விஷயத்துல எனக்கு போதிய அறிவு கிடையாது. அதனால அதெல்லாம் இந்த கணக்கியல் சார்ந்து இருக்கவங்க பேசிக்கிட்டோம். நான் யதார்த்தமா சில கேள்வி கேட்கிறேன். இந்த எங்க சகோதரர் பேசும்போது ஒரு நீதிபதியா பாருங்க, முஸ்லிம் நீதிபதியை பார்க்காதீங்க வார்த்தை சொன்னார். நீங்க ஒரு கலெக்டரா பாருங்க, நீங்க யோகி கலெக்டரா பாக்குறீங்க. ரெண்டாவது, இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு. முஸ்லிம்கள் தனியா இருக்கிறாங்க, அந்த மதத்தை கவலைப்படுறது இல்ல, அரசாங்கம் தலையிடுறது இல்ல. கிறிஸ்தவங்களுடைய சொத்துக்கள் இருக்கு, கிட்டத்தட்ட அதுல சொத்துக்களுடைய ஓனர் கூட வட்டிகான் சிட்டில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பாதிரி பெருமக்கள், ஆயர்கள், பேராயர்கள் எல்லாம் அதை சொத்தை நிர்வாகத்துக்கான ஆட்களை வழியே ஒரிஜினல் ஓனர் போப்பாட்டவர். இப்போ இந்து கோவில் சொத்துக்களை எடுத்து அரசாங்கம் பல இடங்கள்ல அந்த அரசுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துது. எங்காவது இந்த வக்ஃபு சொத்தையோ அல்லது கிறிஸ்தவ சர்ச்சு சொத்தையோ பயன்படுத்தினா நீங்க தான் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க இப்படி சொல்லலாமா? நீங்க திருச்சி பெல் இஸ்லாமிய சொத்து தான், நீங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அதுதான், நீங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தெரிஞ்சுக்கலன்னா நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. திருச்சி பெல் இயங்கி கொண்டு இருப்பது பாருங்க, இது முதல் கருத்தை வச்சுக்கிறேன். ரெண்டாவது, இப்போ வருவாயை பெருக்குவதற்கு எவ்வளவு வழிமுறை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வருவாய் ஒரு வக்ஃபு சொத்துலையோ அல்லது இஸ்லாமிய மசூதிகள்ல வழிபாட்டு தலங்களுடைய வரக்கூடிய வருமானம் அந்த மதத்துக்குடைய பயன்பாட்டுக்கு பயன்படுது. முத்தவழிகள், அந்த மதத்துடைய தலைவர்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுடைய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சம்பளம் ஏதாவது எங்க இந்து கோயில் பூசாரிகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல. ஆனா எங்க கோயில் சொத்துக்களை பூரா நீங்க வச்சுக்கிட்டு நறுக்கி நாட்டாம கொடுத்தா கிடைக்க 2 ஆடுகளுக்குங்கிற மாதிரி எங்க கோயில் சொத்துக்களை மட்டும் ஒரு அரசாங்கம் எப்படி மதசார்பற்ற அரசாங்கம் தலையிட முடியும், நிர்வாகம் பண்ண முடியுங்கிறது ஒரு அடிப்படையான சாதாரண ஒரு கேள்வி. நீங்க ஒரு கண்ணுல வேணா மறு கண்ணுல சுண்ணாம்பு ஏன் சார் பாக்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறது மாதிரி இஸ்லாமிய சமய அறநிலையத்துறைன்னு வச்சுட்டு மசூதி நிர்வாகம் பண்ணுங்க, வருமானத்தை அரசாக கொண்டு வாங்க. சர்ச்சுக்கு கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு வருமானத்தை கொண்டு வாங்க. குதிரை கொல்லுனா வாயத்தரக்கு, கடிவாளம்னா வாய முடுங்கிற மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களா அரசாங்கம் ஆதரவு, இந்துக்கள்லாம் எதிர்ப்பு, ஏளனா, நகைப்பு, நையாடு. இது என்ன சார் நியாயம்? இந்த நாட்டில் இந்துக்களுடைய கோவில் சொத்துக்கள் இருக்கு. சரி, அந்த கோவில் சொத்துக்கள், ஒரு செகண்ட், தர்ம சொத்துக்கள் இந்த நாட்டில் எந்த தர்மத்திற்காக நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த சொத்து அதற்காக பயன்பட வேண்டும். அந்த சொத்தை பராதீனம் செய்தாலோ மாறுபட்டாலோ அது எப்படி பாவம் சொல்றாங்க தெரியுமா? கங்கக்கரையில காராம்பசுவம் அடியெடுத்த தோசை சொல்றாங்க. பலவிதமான பாவ செயல்கள். அப்படி பார்த்தா இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் பாவ செயல் செய்யுது. நீங்க எங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ஊருக்காரங்க தான் சார். சரி, மாம மச்சனம் தான். நீங்க உங்க அரசியல் பிரச்சனைக்காக, மோடிக்கு எதிராக நீங்க பேசுறதுக்காக இந்த சட்டத்தை திசை திருப்பாதீங்க. உங்களுடைய ஏமாற்று நாடகத்தை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய ஏமாற்று நாடகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லது, நன்றி.